அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்று கும்பத்தில் நிகழக்கூடிய திரிகிரக யோகம் அப்படிங்கிறது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகிற மகா சிவராத்திரி நாளில் கும்ப ராசியில் ஒரு அரிய கிரக சேர்க்கை உருவாகுது. சிவராத்திரி நாளில் சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் கும்ப ராசியில் ஒன்றாக இருந்து திரிகிரக யோகத்தை உருவாக்குறாங்க. மேலும் சந்திரன் மகர ராசியிலேயே இருக்கிறாரு. இதற்கு முன்பு இது போன்ற ஒரு அரிய தற்செயல் நிகழ்வு அப்படிங்கிறது 1965 நிகழ்ந்திருக்கு. மகா சிவராத்திரி அன்று கிரகங்களினுடைய இந்த நல்ல சேர்க்கை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னும் ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்குங்க. அவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை உண்டாகக்கூடிய வகையில் இந்த திரிகிரக யோகம் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த திரிகிரக யோகத்தினுடைய பலனால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இந்த 4 ராசிக்காரர்கள் அடைய போகிறாங்க. அந்த 4 ராசிக்காரர்களில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி அன்பர்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி அன்று மேஷராசிக்காரர்களுக்கு சிவபெருமானினுடைய அருளால் நிதி நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் திடீரென்று எங்கிருந்தோ பணம் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மூதாதையர் சொத்துக்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் வலுவடைய ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை அடையவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் சுபமாக அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக இனி நடந்தேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுங்க. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல விதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதனால பல விஷயங்களில் நல்ல நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இருக்கிறதுனால உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகள்லையும் பல நன்மைகளை ஏற்படுத்தும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் அமையப்பெறுகிறது. வெளியூரில் இருந்து நல்ல தகவல்கள் தங்களை தேடி வரும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி அன்று உருவாகக்கூடிய திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பெயரும் புகழும் கிடைக்கப்பெறுவீங்க. மத நடவடிக்கைகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க செய்யும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக பலன்கள்
பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்துலேயுமே நீங்கள் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இரட்டிப்பு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி இது எல்லாமே இருக்கப்பெறும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்துலேயும். அதே மாதிரி பார்த்தோன்னா உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கு சாதகமான நிலைகள் உங்களுடைய பணியிடத்தில் நிலவுங்க. ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை இடமாற்றத்திற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். பதவி உயர்வோடு சிலருக்கு சம்பள உயர்வும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள், உயர் அதிகாரிகள் இப்படி எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு ஒற்றுமையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் எப்படி அனைத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகளில் இருந்து சிறிது நிவாரணம் அடைய போகிறீங்க. அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பணவரவு அதிகரிக்க தொடங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களினுடைய கனவுகள், ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறப்போகிறது. மாணவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க, நல்ல தேர்ச்சி பெறுவாங்க. விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகள் இல்லை விருப்பப்பட்ட இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணைவருடனான கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பரம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சிறிது கொஞ்சமான ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் நிலைகொள்ள வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்து தொந்தரவு கொடுத்து வந்திருந்த பலதரப்பட்ட விஷயங்களில் இருந்து நிவாரணம் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த திரிகிரக யோகம் பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால பல விஷயங்களில் அனுகூலங்களையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ராசி கும்பம். கும்பராசியிலேயே இந்த யோகம் உருவாகிறது அப்படிங்கிறதுனால இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீடித்து வந்த சர்ச்சைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும். வீட்டில் யாருடனாவது ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அது தற்போது தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அதிபர்களுக்கான சில பெரிய ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படலாம். ஆரோக்கியம் மிகவும் நன்றாகவே இருக்கப்பெறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நன்மைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் நிலை கொண்டிருக்கலாம். அதில் இருந்து நீங்கள் விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில்
கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த திரிக்கிரக யோகம் அப்படிங்கிறது அதிரடியான மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், உயர் பதவி சம்பள உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புடன் சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளுடன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சாதகமான நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி அடுக்கடுக்காக நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.